அதாவது வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுதுமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். இப்பொழுதுமா இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் எல்லா இடமும் பரவியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கடவுளை ஆராதிக்க தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் பல வாரங்களுக்கு பிறகு இந்த நாளை கடவுள் கொடுத்திருக்கிறார். உங்களை காண்பதில் மிக சந்தோஷம். ஒருவருக்கு காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அம்மா அவர்கள் கூட சமத்தில் அம்மா கூட உடம்பு சரியில்லாத இருந்திருக்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நேற்று எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாத போது சபை மூப்பர்கள் போய் பார்த்துருக்கார்கள். ஆகவே ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் பல பிரச்சனைகளில் இருந்திருக்கலாம். ஆனால் கூட கடவுள் உங்களை மீட்டெடுத்து உங்களை வழிநடத்தியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுதுமாய் இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெறுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கின்ற அந்த விதிமுறைகளை நாம் பின்பற்றி ஆலயத்திற்கு வருபவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எல்லாம் சானிடைஸ் பண்ணியிருப்பீங்க. மாஸ்க் கம்பல்சரி. ஸோ நீங்கள் அது போடணும். சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த காரியத்தை நாம் செய்வோம், ஆராதிப்போம். ராபோஜன நேரத்தில் அந்த பக்கத்தில் ஒருவர், இந்த பக்கம் 6 அடி அந்த இடைவெளியை விட்டு நாம் ராபோஜனம் எடுக்க உங்களோட உங்களை அழைக்கிறேன். அடுத்ததாக க்ளவுஸ் யூஸ் பண்ணி நான் இந்த கொடுப்பேன். உங்களுடைய கைகளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அப்பத்தை நாக்கில் இல்லை, கைகளில் நீங்கள் கை கேட்டீங்கன்னா கொடுப்பேன். அதே போல் வாய் நல்லா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது முட்டி போட முடியாதவங்க நீங்கள் உட்கார்ற இடத்துல உட்காந்துங்க, அங்கே வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நின்றுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா என்னால் முடியாது, கஷ்டம். மேலே டச் ஆகும். யாருக்கு டச் ஆகாத, நாக்குக்கு வாய்க்கு இது டச் ஆகாத அது கொடுக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாத படிக்கு நம்ம பார்க்கணும். ஸோ ஐ சொலிசிட் ஆல் யுவர் கோஆப்ரேஷன். உடைய முழு ஒத்துழைப்பை இந்த விஷயத்தில் நான் எதிர்பார்க்குறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, திரியேக கடவுளே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக அளவுக்கு நன்றி செலுத்துவோம் சாமி. உங்களுடைய பிள்ளைகளாக கர்த்தாவே, பல வருடங்களுக்கு பிறகு, பல வாரங்களுக்கு பிறகு எங்களை சுவாமி உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த கிருபையை நீர் அளித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலமாய் சுவாமி உம்முடைய கிருபை காரணத்தினால எங்களை மூடி மறைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தாவே கிருபை செய்தி வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். சுவாமி, நாங்கள் பாவிகள், அக்கிரமக்காரர்கள், ஒன்றுக்கும் உதவாத தூசியும் குப்பையுமாய் இருந்தாலும் கூட எங்களை மட்டுமாய் நீர் ஆதரித்து ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி ஏராளமான மக்கள் மரித்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே எங்களை நீர் ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசேஷமானவர்கள் அல்ல, ஆனாலும் உம்முடைய மாறாத கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதுமாய் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள விசுவாச லுத்திரன் திருச்சபை விசுவாசிகளாக கர்த்தாவே நாங்கள் கூடி வந்திருக்கின்ற போது உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வர தவறிய, வர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற உடைய மக்களையும் அதிகமாக நீர் ஆசீர்வதி சுவாமி. நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திர பலிகளை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி உம்முடைய திரு சாக்கிரமத்தின் மூலமாக எங்களை நீர் ஆண்டவர் திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்துள்ளோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை எங்கள் ஆண்டவர் மறுமரட்சிகரமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 4வது பாடலை நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்கு போகிறேன்.
திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவாராதனை முறைமை காட் ஆஃப் த ஹோலி கம்யூனியன் பக்கம் 16. சபையார் அனைவரும் எழுந்து கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். திருத்துவ பண்டிகை பிந்தின முதலாம் ஞாயிறு இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் பக்கம் 97. நான் உமது கிருபையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் இருதயம் களிகூரும். யெகோவா எனக்கு வெகு நன்மை செய்தார். அவரை பாடுவேன். யெகோவா, எதுவரைக்கும் நீர் என்னை மறந்தீருப்பீர்? எதுவரைக்கும் உமது திருமுகத்தை திருப்பி எனக்கு மறைப்பீர்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக.
ஃபார் த டே, பக்கம் 97. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாயிருக்கிற கடவுளே, எங்கள் ஜெபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சாவுக்குரிய எங்கள் சுபாவத்தினால் தேவரீர் அன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணியற்றவர்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கைக்கொண்டு மனத்தினாலும் செய்யினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் மேக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையார் தயவு கூர்ந்து அமர்ந்திருக்கவும். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு, த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ட்ரினிட்டி, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை நாம் வாசித்து கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிப்பதற்கு முன்பதாக நாம் சங்கீதம் 100 அதனை நாம் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 100. சபையார் அனைவரும் எழுந்து நின்று இதனை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முறைமுறையாக பாடல் புஸ்தகத்தில் 194 பக்கம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட ஆனந்த சத்தத்தோடைய அவர் சந்நிதி முன்பு வாருங்கள். கர்த்தரே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள், அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். பிரகாரங்களில் துதியோடு பிரவேசியுங்கள், அவர் நன்றி செலுத்தி நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அனைவருமாய் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பதை சபையார் தயவு கூர்ந்து அமர்ந்திருக்கும். தொடர்ந்து முதலாவது வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். The first reading is taken from the Old Testament text, the book of Exodus, chapter 19, verses 2 to 8. முதலாவது வேத பாடம் பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 8 வரை. அவர்கள் எகிப்திலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனா வனாந்தரத்திலே சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வசனத்தை கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைத்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளையெல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரமாய் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம், அது பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 வரை உள்ள பகுதியை வாசி கேட்போம். Today's epistle reading is taken from the epistle of St. Paul to Romans, chapter 5, verses 6 to 15.
today's epistle lesson, Romans chapter 5 verses 6 to 15. For when we were still without strength, in due time Christ died for the ungodly. For scarcely for a righteous man will one die, yet perhaps for a good man someone would even dare to die. But God demonstrates its own love towards us in that while we were still sinners, Christ died for us. Much more then, having now been justified by his blood, we shall be saved from wrath through him. For if when we were enemies we were reconciled to God through the death of his Son, much more, having been reconciled, we shall be saved by his life. And not only that, but we also rejoice in God through our Lord Jesus Christ, through whom we have now received the reconciliation. Therefore, just as through one man sin entered the world, and death through sin, and thus death spread to all men, because all sinned. For until the law, sin was in the world, but sin is not imputed when there is no law. Nevertheless, death is reigned from Adam to Moses, even over those who had not sinned according to the likeness of the transgression of Adam, who is a type of him who was to come. But the free gift is not like the offense, for if the one man's offense many died, much more the grace of God and the gift by the grace of the one man, Jesus Christ, abundant to many. Here ends today's epistle lesson. குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 இருந்து அதனைத் தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்குமாய் உள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். Matthew chapter 9 verses beginning from 35 to end, followed by verses chapter 10 verses 1 to 20. இன்றைக்கான சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமியு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்கள் கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது, வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள்.
ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர் மேல் வர கடவது. அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விற்று புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமோரா நாட்டுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இன்றைக்கான சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கின்றார். வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் வண்ணமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து 24ஆம் பக்கத்தில் உள்ள நீசையா விசுவாச பிரமாணத்தை பயபக்தி அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். சர்வத்துக்கும் அல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன். சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் என்று பிறந்தவர். சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளின் என்று கடவுள், ஜோதியின் என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவுடைய ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நம்ம ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்தி பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியினால் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமாவே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் வேகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாவே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். சபையார் தயவு கூர்ந்து அமர்ந்திருக்கும். ப்ளீஸ் பி சீட்டட். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 120வது பாடலை நாம் பாடுவோம். முதல் 2 சரணங்கள், கடைசி 5, 6.
சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய ஊழியக்காரனாக என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 10 வாரங்களுக்கு பிறகு கடவுளை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய திருசாக்கிரமத்தில் பங்கு பெற வந்திருக்கிறோம். எல்லாரும் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிறதுனால பாதி தான் தெரியுறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். அது சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப நல்லது. இந்த நாளிலே கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கடவுள் நம்மை மட்டுமாய் பாதுகாத்தார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கடவுளுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய மாறாத கிருபை நம்மை தாங்கி ஜீவனோடு வைத்தது. ஏராளமான மக்கள் மரித்தார்கள். இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு கோவிட்-19 பேண்டமிக் உலகம் முழுவதும் பரவி பல லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் ஆஸ்பத்திரியில் இன்னும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், தீவிர சிகிச்சை பிரிவில். இன்னும் ஏராளமான மக்களுக்கு இது நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய பெங்களூர் மாநகரத்தில் கூட, இந்த பட்டணத்தில் பார்க்கின்ற போது இது ஒரு ரெட் ஜோனாக இருக்கிறது. இங்கே கூட அதாவது இந்த நோய் தொற்றானது பல இடங்களிலே இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு அரசாங்கம் விதித்திருக்கின்ற இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP இதனை நாம் பின்பற்றி கடவுளை தொழுது கொள்வது மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அரசாங்கத்திற்கும் நாம் பதிலளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் கடவுளை நாம் ஆராதித்தோம். இப்பொழுதுமாய் வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த நாளுக்குரிய தியான பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 கடைசி வரை. அதனைத் தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை இருக்கின்ற பகுதி ஏற்கனவே நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே செய்தி கேட்பதற்கு முன்பதாக நாம் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி கடவுளுடைய சன்னிதானத்தில் நம்மை தரைமட்டலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாயிருந்து கர்த்தாவே, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கவும் நாங்கள் உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ பிழைக்க சாட்சி பகிர உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறிலே நாம் வந்திருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி. கடவுளுடைய வார்த்தையை தியானம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதிக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், உத்தமர் இயேசுவின் உன்னத பணி செய்து சாட்சி பகர அழைப்பு. உத்தமர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத பணி செய்து அவருக்கென்று சாட்சியாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த வேத பகுதியில படித்த காரியங்கள் மூலமாக 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக, தாம் தெரிந்து கொண்ட சீஷர்களை தன்னுடைய ஊழியத்திற்கென்று அனுப்புவதற்கு முன்பதாக, அதாவது ஏராளமான தேவைகள் இருக்கிறது, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சமாகவே, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுப்பின் எஜமானிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும்படி முதலாவதாக சொல்லுகிறார். தன்னுடைய ஊழியத்தில் மீட்பின் பணியிலே அவர் மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்தெழுந்து அந்த சால்விஃபிக் ஆக்ஷன், சால்விஃபிக் சர்வீஸ், அந்த மினிஸ்ட்ரியை தொடர வேண்டும் என்பதற்காக ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். அதைத்தான் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அப்படி ஏற்படுத்தி 12 சீஷர்களை அவர் ஏற்படுத்தி அது போதாது என்பதை இதன் மூலமாக அவர் விளக்குகிறார்.
after his death, resurrection and ascension, they have to continue the salvific mission. ஆகவே 12 பேரை அவர் தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமாக அறுவடை காத்திருக்கிறது. அதாவது வளர்ந்து முதிர்ந்து அவைகள் அறுவடைக்கு காத்திருக்கிறது. அப்படி என்றால் ஆத்துமாக்கள் உலகம் முழுவதும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஐயோ, எனக்கு யாரும் அறிவிக்கவில்லை, அறிவிக்க மக்கள் போக வேண்டும். ஆகவே 12 பேரால் இந்த காரியத்தை முடிக்க முடியாது. ஆகவே இன்னும் அதிகமான ஆட்கள் தேவை. அதற்காக நீங்கள் அறுப்பின் எஜமான இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அந்த 18ஆம் வசனத்தில், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இட் இஸ் an intercessory prayer. மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். இன்றைக்கு நம்மிடத்தில் கூட கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் அதுதான். மற்றவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் உள்ள மக்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக, அதாவது நாம் வாழ்கின்ற இந்த பெங்களூர் பட்டணத்தில், கர்நாடக மாநிலத்தில், இந்தியாவில் கடவுளை அறியாமல், கடவுளுடைய சுவிசேஷத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக, இட் இஸ் an intercessory prayer for the others, praying for others, those who are in danger. அதுதான் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற கடவுளிடத்தில் முறையிடுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விதையில் தொடங்கி விரைவில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை. மரம் பார்த்துருக்கல, விதையில் துவங்கி விரைவில் முடிகிறது, கடைசியில் காஞ்சி போயிட்டு என்ன ஆகுது, அதனுடைய இது முடிஞ்சிருது மரத்தின் வாழ்க்கை. அதே போல கருவில் தொடங்கி கல்லறையிலே மனுஷனுடைய வாழ்க்கை முடிகிறது. என்ன சொல்றீங்க? கரெக்டா? அது மாத்திரமல்ல, கடவுளை ஏற்றுக்கொண்டு இம்மையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறவர்களுடைய கதை கல்லறையோடு முடிவதில்லை, அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. They will begin a new life with Christ. கடவுளுக்குள்ளாக வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுகின்ற போது, ஆகவே இந்த அனுபவத்தை எல்லா மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய சீஷர்களை அறுப்பின் எஜமானிடத்துல, விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்குதுப்பா, அதனால இன்னும் அதிகமான ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கரிசனையோடு சொல்கிறார். கரிசனை உள்ளவர். ஏனென்றால் அவர் அங்கெல்லாம் அந்த இடங்களெல்லாம் பாருங்க, அவர் போய் ஊழியம் செய்கிறார். 37ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்தே போறார். இப்ப இருக்கிற மாதிரி வெஹிக்கிள் கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவர் நடந்தே போனார். கிராமங்களையும் பட்டணங்களையும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, கடற்கரையில் போனார், வீதியில போனார், எல்லா இடமும். இங்க வந்து ஒரு சில இடம் போட்டுருவாங்க. அவர் எல்லா இடமும் போய் அவர் கடவுளுடைய ஊழியத்தை, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். மக்களை பரலோக ராஜ்யத்தின் பக்கமாக அவர் திருப்பினார். அது மாத்திரமல்ல, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகினார். அந்த காலத்துல யூதர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களை நடத்த வேண்டிய பரிசேயர், வேதபாரகர் போன்றவர்கள் எல்லாம், சதுசேயர், இவர்களெல்லாம் மனம் போன போக்கிலே அவர்கள் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்கள் கடவுளுடைய வார்த்தையில வளர முடியாத படிக்கு மக்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள். சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அது கடவுள் கண்கூடாக பார்த்து, that is his personal observation. So in order to comply these observations, he asked his disciples to make supplications to God. கடவுளிடத்திலே கேட்கும்படியாக, வேண்டுதல் செய்யும்படியாக அவர் அழைக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்டர்செஷனரி பிரேயர் என்பது ஏற்கனவே சொன்னேன். நாம் ஜெபிப்பது என்பது பிரேயர். இது இன்டர்செஷன் என்று சொல்வது ஆஸ்க் ஃபார் தி நீட் ஆஃப் அதர்ஸ் என்று பார்க்கின்ற போது இது மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது. பிரேயிங் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் டேஞ்சர். ஆத்துமாதாயம் செய்ய கடவுள் இந்த அறுவடை பணிக்கு என்று காத்திருக்கின்ற ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு என்று திருப்பும்படியாக அவர் அழைக்கிறார். ஆட்கள் தேவை என்று சொல்லி இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்ப்பா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயின்னு இருக்குது கொரோனா வைரஸ் வந்த பிறகு. ஆனால் இங்கே பார்க்கும்போது கடவுள் அவருடைய பணியை செய்ய ஆட்கள் தேவை, வாண்டட் என்று இருக்கிறது.
நம்முடைய தேசம் எவ்வளவு 130 கோடி மக்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வளவு சதவீதம்? ஒரு 5% கூட இல்லை. ஆனால் மற்ற மக்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் ஏற்றுக்கொண்ட கடவுளை ஏற்றுக்கொண்ட மக்கள் உன்னுடைய என்னுடைய வீட்டிலே கடவுளுடைய ஊழியத்திற்கு அனுப்ப ஆட்களை நாம் ஆயத்தப்படுத்தவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் என் மகன் நல்லா படிச்சு அவன் இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், ஒரு லாயர் ஆகட்டும், ஒரு கலெக்டர் ஆகட்டும், கடவுள் சொல்லுகின்ற அந்த கரிசனை, அந்த மனதுருக்கம் நமக்கு இல்லை. ஆகையினாலே நாம் இந்த விஷயத்துல பின்தங்கி இருக்கின்ற காரணத்தினாலே சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. நாம் இன்னும் பக்தர்களாகவே இருக்கிறோம், பக்த கோடிகளாகவே இருக்கிறோம். நாம் சீஷர்களாக புறப்பட்டு செல்ல நம்முடைய மக்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்த நாம் தயாராக இல்லை. மிக வேதனையான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்திய 18:14 பார்க்கின்ற போது கடவுளுக்கு எவ்வளவு கரிசனை இருக்குல்ல. இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையுமே அவர் சிலுவையில சிந்தினார். எவ்வளவு கரிசனை உள்ள கடவுள். இங்கே பார்க்கின்ற போது he had compassion over the people என்று பார்க்கிறோம். அவர் மனதுருகினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுளை அறியாத, அவருடைய வார்த்தை அறியாத மக்களை குறித்த ஒரு கரிசனை, ஒரு மனதுருக்கம் உனக்கும் எனக்கும் தேவை. அப்பொழுதுதான் நாம் உண்மையாக கடவுளுக்கு ஒரு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். மத்தேயு 10:45 பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் came not to be served but to serve and to give his life for the sake of many. இல்லைங்களா? அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் இந்த உலகத்துல அவர் வந்தார். அவரை போன்ற ஒரு கரிசனை, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று அவர் நினைத்தார். பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்த போது அவர் வந்தார் என்று பார்க்கின்ற போது, அதாவது இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருபத்தில் பார்க்கிறோம். ரோமர் 5:6 பார்க்கின்ற போது இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்மெல்லாம் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். அக்கிரமக்காரருக்காக யாராவது இது போல ஒரு தியாகம் செய்வாங்களா? என்ன முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடும்பத்தில் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அவன் திருந்தணுன்றதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவரை செத்துட்டா, அந்த தரதலிக்காக அந்த ஆள் செத்தார், இந்த அம்மா செத்தாங்க, கொஞ்சம் கூட புத்தி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள் யாருக்காக மரித்தார்? அக்கிரமக்காரர். நீயும் நானும் தான் அந்த அக்கிரமக்காரர்கள். உன்னையும் என்னை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தான் அந்த பரிசுத்த கடவுள் அவர் மரித்தார். 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:6 பார்க்கும் போது, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். God demonstrated his love by giving his only begotten son to die for you and me and to redeem us from this bondage. இந்த பாவத்திலிருந்து, இந்த பிசாசுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க தக்கதாக கடவுள் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார், வெளியரங்கமாக்கினார். He demonstrated his love by giving his only begotten son, our Lord and Savior Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கரிசனை இல்லையா? ஆகவே நீயும் நானும் கூட நம்முடைய தேசத்து மக்களுக்காக வேண்டிக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கோம். இரண்டாவதாக, ஆத்தும அறுவடை பணியில ஈடுபடுகிறவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர் பலப்படுத்துகிறார். 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரிடத்துல அந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டாங்க. சீஷருங்க ரொம்ப அழகா அந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்தாங்களே. they underwent a beautiful on the job training. அவரிடத்துல செய்யும்போது அவங்க பல தவறு செய்திருப்பாங்க, சரியா கேட்காம இருந்திருப்பாங்க. எல்லாவற்றையும் கேட்டு ஆண்டவரிடத்துல they were fully trained now. இப்பொழுது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். போய் இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராய் எப்படி அவர் ஊழியத்தை செய்தார், அதே போல இவர்களும் அவருடைய சீஷர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக he delegated the authority as well as the responsibility to his disciples. Delegation of authority and responsibility, தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு காரியம். உண்மையான ஒரு தலைவர் தான். He is a true leader. அதாவது அதிகாரத்தையும் தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு மக்களை ஆட்டி படைக்கின்ற தலைவர்களை நாம் பார்க்க முடியும், உலகத்தில் பார்க்க முடியும், நம்முடைய தேசத்திலே அரசியல் தலைவர்களை பார்க்க முடியும்.
திருச்சபையில கூட அப்பேற்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். புரிஞ்சுங்களா? ஆனா கடவுள் தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்றால் அந்த உரிமையோடு கூட, அந்த பலத்தோடு கூட அவர்கள் சென்று அசுத்த ஆவிகளை துரத்தவும், வியாதியஸ்தர்களை குணப்படுத்தவும், அவர்களை ஒன்று கொண்டு வந்து சிலுவை நிழலில் சேர்க்கத்தக்கதாக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இவ்வளவு அழகான ஆண்டவர். ஜீசஸ் டைரக்ட்ஸ் them to do 3 things. 3 காரியங்களை அந்த 12 சீஷர்கள் அங்கே போடப்பட்டிருக்குது. 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் 12 சீஷர் யார் யார் என்பதை அங்கு பார்க்கிறோம். அவர்களுக்கு 3 காரியங்களை செய்யும்படி அவர் சொல்கிறார். முதலாவதாக பார்க்கின்ற போது 5ஆம் வசனத்துல, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் செல்லாமலும். புறஜாதியார் நாடுகளுக்கு போகாதீங்க, மற்ற நாடுகளுக்கு போகாதீங்க. சமாரியர் என்று சொல்கிறப்ப அவங்க மிக்சட் ரேஸ், கலப்பின மக்கள், அவங்களுடைய போகாதீங்க. அப்போ என்னதான் அவருடைய பிளான், வாட் இஸ் இஸ் அஜெண்டா என்று பார்க்கின்ற போது அவர் என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்துல, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்கள். இல்லைங்களா? என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். என்ன இது ஆண்டவர் இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும் போன்னு சொல்றாரு? என்ன இது விசேஷம், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அதுக்குரிய பதிலை நாம் பிறகு பார்க்க முடிகிறது. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கின்ற குஷ்டரோகிகளை, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். இந்த பாக்கியத்தை இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய 28:18 பார்க்கின்ற போது அவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். ஆனால் இங்க சகல ஜாதிகிட்ட போக சொல்ல, ஸ்பெசிபிக்காக சொல்றாரு, இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல மாத்திரம் போவன்றார். ஆனா அதுக்காக அவர் அவர்களுக்காக மாத்திரம் மற்றவர் என்றால, முதலாவதாக தன்னுடைய இருப்பிடத்திலே, தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய மக்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த எழுப்புதல் அப்படியே பரவி மற்ற எல்லாருக்கும் செல்ல வேண்டும். இஸ்ரவேல் மக்களை கடவுள் எதற்காக தெரிந்து கொண்டார்? மற்ற மக்களை அவர் புறக்கணித்தார் என்ற அர்த்தமா? அவர்கள் நொறுக்கப்பட்டவர்களாக இருந்தால், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தால், ஒன்றுமே இல்லாத நிலைமையில் அவர்கள் இருந்தார். ஒரு சின்ன கண்ட்ரி, சின்ன மக்கள், நசுக்கப்பட்ட நிலைமையில. ஆனால் அவர்களுக்கு நான் உங்களோடு கூட இருக்கேன் சொல்லி அவரை தெரிந்து கொண்டார். அதுதான், that is a simple concept of how God has chosen Israelites as his chosen people. நம்ம நினைக்கலாம் அவர்கள் தான் என்று சொல்லி. பல பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஒரு டார்சன் போல இருக்கின்ற போது ஒரு சின்ன கண்ட்ரி, சின்ன கொஞ்சம் மக்கள். ஆனா அவர்களிடத்துல நீங்கள் பயப்படாது, நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று சொல்லி அவரை தெரிந்து கொண்டார். அவரிடத்துல சில காரியங்களை எதிர்பார்த்தார். அவர்கள் மற்ற மக்கள் மத்தியில் சாட்சியாக விளங்க வேண்டும், அதன் மூலமாக மற்ற மக்கள் கடவுளுடைய மந்தையில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆகவே தான் இங்கே கூட அவர் சொல்லுகிறார், நீங்கள் போகின்ற போது இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல போங்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு கரிசனை என்னுடைய ஆகினால தான் கடவுளை ஏற்றுக்கொண்ட கடவுளுடைய சீஷர்களாக இருக்கின்ற இவர்கள் அப்போஸ்தலர் 1:18 பார்க்கின்ற போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து எங்க அவர் சாட்சி பகர்வார்கள்? எருசலேமிலும், யூதியாவிலும், சமாரியாவிலும், உலகின் முடிவு எல்லா இடங்களிலும் நீங்கள் எனக்கு சாட்சி. முதலாவதாக எருசலேமில் என்ற அந்த காரியத்தை பார்க்கின்ற போது அதுதான் இஸ்ரவேல் வீட்டார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அப்போஸ்தலர் 2:14 பார்க்கின்ற போது பேதுருவும் 11 அப்போஸ்தலரும் அங்கே போய் இஸ்ரவேல் மக்களுக்கு முதலாவதாக அறிவித்தார்கள். அங்கேதான் முதலாவது திருச்சபை எழும்பினது. 3000 பேர் அவருடைய வார்த்தை கேட்டு அங்கு திருச்சபை உருவானது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்கும் என்றால் அதாவது சாட்சி என்னிலே அது உருவாக வேண்டும், என்னிலே ஒரு எழுப்புதல் ஏற்பட வேண்டும், ஒரு ரிவைவல் என்னிலே ஏற்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட வேண்டும், என்னுடைய உறவினர்களிடத்தில் ஏற்பட வேண்டும். ஆகினால் கடவுள் சொன்னது போல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெளியே எங்கேயும் யாருக்கும் போய் இது பண்ண போறது இல்லை. வெளியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, பீகார்ல இருக்கிறவங்க, சத்தீஸ்கர்ல இருக்கிறவங்களுக்கு, ஹரியானாவில் இருக்கிறவங்களுக்கு, ராஜஸ்தான்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. ஆனால் இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல போங்கன்னு சொல்றாருன்னா, உங்க சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்லுங்கிறது தான் இன்னைக்கு டாபிக். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற
நம்முடைய உறவினர்கள் யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கர்த்தருடைய வசனம் எவ்வளோ இருக்குதுல்ல, சின்ன வீடியோ இது கிளிப்பிங்ஸ் வரும். கடவுளை ஏற்றுக்கொள்கின்ற அறிவிக்கின்ற அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இல்லை எழுதி நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. அவர்களிடத்தில் பேசுங்கள். கடவுளுக்குள்ளாக அவர்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் சீஷர்கள், நீங்கள் பக்த கொடிகள் அல்ல, நீங்கள் சீஷர்கள். உள்ளூரில் வானம் பிடிக்க தெரியாதவன் அயலூரில் ஆணம் பிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவினர்கள் எவ்வளோ பேர், கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஐரம்மாக்கிட்ட நான் பேசினேன். எங்களுடைய சொந்தக்காரங்க சிலர் அவங்களுடைய பேரெல்லாம் போட்டு அவங்களுக்கெல்லாம் ரெகுலராக நம்ம இது கடவுளுடைய வார்த்தையை அனுப்பணும், அவங்ககிட்ட பேசணும், அவளை கடவுளுடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசி கேட்ட சங்கீதத்தில் கூட பார்க்கிறோம் 101 பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற போது கடவுளுடைய திட்டம் இங்கிருந்து அது அப்படியே பரவ வேண்டும். எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிதம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் அதை செய்தார்கள். தோமா நம்மிடத்துல வந்தார். ஆகவே அந்த எருசலேமில் இருக்கிறவர்களும் வாழ்வு பெற வேண்டும், உலகில் உள்ள எல்லா மக்களும் வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ரட்சகராக மேசியாக வந்த போது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யார்? சொந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகினால் அவர் விட்டுவாரா? அவர்களிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றார்? இஸ்ரவேல் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் செல்லுங்கள், அவர்களை மாற்றுங்கள் கடவுளுடைய வார்த்தையிலே என்று சொல்லி அவர்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே சங்கீதத்தில் பார்க்கிறோம் நம்ம பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்றால் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். அவர்கள் சொல்லப்படுகின்ற போது அவர்கள் வருவார்கள். ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, முதலாவது காரியம் பார்த்தோம், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபிப்பது மாத்திரமல்ல, அவருடைய கடவுளுடைய சித்தத்தையும் நாம் செய்ய வேண்டும். மத்தேயு 7:21 பார்க்கின்ற போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் பரலோகத்தில் சேர முடியாது என்று சொல்றார். அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும், அதே போல அவருடைய சித்தத்தையும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பெரிய அறுவடையை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை முழு மனதோடு செய்ய வேண்டும். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்டு இல்லைங்களா? வெற்றி தோல்வி, சக்சஸ் அண்ட் ஃபெயிலூருக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஒரு கடமையை கடமையோடு செய்தால் வெற்றி, கடமையை கடமைக்கென்று செய்தால் தோல்வி. புரிச்சுல? எல்லாம் கடமையில தான் சொல்றேன். கடமையை கடமையோடு செய்தால், அப்ப என்ன, நாங்க பொறுப்போடு செய்தால், ஒரு சிரத்தையோடு செய்தால், ஒரு அக்கறையோடு செய்தால், ஒரு மனதுருக்கத்தோடு செய்தால் அங்கே வெற்றி. ஏனோதானோ ஐயர் சொல்றான்றதுக்காக நான் சொல்லி பார்க்குறேன். அவங்க என்ன தப்பா நினைச்சாங்களா? எங்கள் சொந்தக்காரர் அவங்க என்கிட்ட they are having very good cordial relationship with me. நான் இப்படி சொல்றதுனால என்ன வெறுப்பாங்க? வெறுக்கட்டும், பரவாயில்ல. பரலோக ராஜ்யத்தில் கடவுளுடைய வருகையில அவர்கள் வந்து நிற்கின்ற போது நியாயத்திற்கு நாளில் பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க, சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர்கள் வேதனைப்படக்கூடாது. ஆகவே நாம் முந்திக் கொள்வோம். கடமையோடு நாம் செய்வோம். கடமைக்கு செய்தால் பிரயோஜனம் இல்லாத தோல்வி. கடமை உணர்ச்சியோடு பொறுப்போடு செய்கின்ற போது வெற்றி. ஆகவே இந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுப்போடு இந்த காரியத்தில் இணைந்து நாம் செய்ய வேண்டும். கடைசியாக ஆத்தும ஆதாயம் செய்ய அவர் அனுப்புகிறார். 16ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபட சொல்லுமாயிருங்கள். ஆடுகளுக்குள்ள ஊழியர் சேர்ந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்க செல்கின்ற போது பல கேள்விகளை தொலைத்து எடுத்து விடுவார்கள். ஆகவே கடவுளை பற்றிய அதிக ஞானம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியாருடைய பலத்தோடு கூட நாம் சென்று சொல்லுகின்ற போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆனால் நமக்கு பிரச்சனைகள் உண்டு, ஊழியர் செய்கிறவர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா சீஷர்களும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தான்
சுவிசேஷம் அறிவித்தார்கள். they become martyrs. மார்டையர் என்று பார்க்கிறது மார்டூரியா, அதாவது தங்களை மார்டையர் என்று சொல்லுகின்ற போது இரத்த சாட்சிகளாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தில் கடவுளுடைய சாட்சிகளாக அவர்கள் மாறினார்கள். ஆகவே ஒருவேளை மரணம் கூட ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேசத்தில் பார்க்கின்ற போது பல எதிர்ப்புகளின் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற போது இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரலாம். ஆனாலும் கூட நாம் தயங்காமல், அவர் நம்மை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் அனுப்புகிறார். அதாவது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஓநாய்கள் மத்தியில் ஆடுகளை அனுப்புகிறார். அப்புறம் எவ்வளோ அது டிஃபிகல்ட்டாக சுச்சுவேஷன் இருக்கும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சார்லி சாப்ளின் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல உலகத்தில் ரொம்ப அந்த காமெடிக்கு பேர் போன பிரசித்தி பெற்றவர். அவர் ஒரு பட கம்பெனியில் போயிட்டு ஒரு சான்ஸ் கேட்கறது போறாரு. கேட்கும்போது நீயா காமெடி பண்ணுற, காமெடி இதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் ஒரு சில வித்தைகளை பண்ணி காட்டினார். அவங்க அவரை பரிகாசம் பண்ணி அவரை கேவலப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அந்த சுதந்திரா தேவி, அமெரிக்காவில் சுதந்திரா தேவி சிலை கீழே அவர் உட்காந்து ஆட ஆரம்பித்தார். அமெரிக்காவே ஒரு நல்ல ஒரு கலைஞரை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொல்லி, ஆனால் நான் விட மாட்டேன் என்று கடமை உணர்ச்சியோடு அவர் என்ன பண்ணார், போராடி அந்த ஒரு அவமானத்தை அவர் அனுபவமாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறந்தார். when we convert the humiliation into experience we get to the start of success. அந்த அவமானத்தை அனுபவமாக்கி கொள்ளுகின்ற போது வெற்றியை நோக்கி நாம் பயணம் செல்கிறோம் என்பதை அவர் நிறைவேற்றினார் தன்னுடைய வாழ்க்கையிலே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so don't look at humiliation and fear but make them as steps to reach your goal in life. நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் தடைக்கற்கள் அல்ல, அவைகளை படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு நாம் முன்னேறி செல்கின்ற போது நாம் பெற்றுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வெற்றியோடு எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு அநேக மக்கள் பொதுவான வாழ்க்கையில் பார்க்கின்ற போது கூட இந்த அடிடாஸ் பார்த்துருக்கீங்களா? அடிடாஸ் இந்த ஷூங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது கம்பெனி, அது இங்கிலாண்டில் இல்லைங்களா? அடிடாஸ் அவங்க 2 பேருமே இந்தியாவை சேர்ந்தவங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் வர்றது வெளிநாட்டில், இங்கிலாண்டில் ரொம்ப ஃபேமஸ் ப்ராடக்ட் த்ரூ அவுட் வேர்ல்டு. அது அவ்வளோ இது பிரபலமான இந்த டிஷர்ட்டுங்களும் சரி, இந்த இதுங்களும் ஷூங்களும் அவ்வளோ காஸ்ட்லி. யார் தெரியுங்களா? அது 2 பேர், ஒருத்தர் ஆதிநாராயணன், இன்னொருத்தர் தாஸ்குப்தான்னு சொல்லி. ஆதிநாராயணன் சென்னையை சேர்ந்தவர், தாஸ்குப்தா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். சாதாரண டெய்லர். 2 பேரும் ஆரம்பித்தாங்க, பிஸ்னஸ் பண்ண சின்ன கடை போட்டாங்க. அதன் பிறகு பாம்பேயில் போயிட்டு ஒரு கடை போட்டாங்க. அதன் பிறகு இதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஜீல், அந்த கரிசனை வந்தது. அந்த கடமை உணர்ச்சியோடு அவர்கள் போராடினார்கள். அவர்களுக்கு பல உதவிகள் கிடைத்தது. கடைசியில் நம்பர் 1 என்ற இடத்தை அவர்கள் பிடித்தார்கள். உலக பிரகாரமாக சாதாரண மக்களே இப்படி செய்கின்ற போது, உன்னையும் என்னையும் படைத்த தேவன் அழைக்கின்ற போது, இந்த காரியத்தில் செல்கின்ற போது அவர் நம்மை பாதுகாக்க மாட்டாரா? நம்மை உயர்த்த மாட்டாரா? பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். புறப்பட்டு செல்ல நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கடவுளுடைய ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் எங்கேயோ இருந்தவர், ஆஸ்திரேலியாவில் 1941 பிறந்து அதன் பிறகு 1965 இந்தியாவுக்கு வந்தார். தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்ய வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொண்டு, அதாவது மக்கள், ஆதிவாசி மக்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்து அநேக மக்களை கடவுளுக்குள்ளாக அவர் வழிநடத்தினார். அதே போல ஊழியத்திற்கு என்று ஆபரேஷன் மொபிலைசேஷன் மூலமாக அனுப்பப்பட்டிருந்த ஒரு பெண்மணி, அவர்கள் கிளாடிஸ், அவர்கள் இந்த நர்சிங் கோர்ஸ் படிச்சிருந்ததுனால அவங்களும் இந்தியாவில் ஊழியம் செய்தார். அவர்கள் 2 பேரும் திருமணம் செய்து கடவுளுடைய ஊழியத்தை அந்த தொழுநோயாளிகளின் மத்தியிலே அவர்கள் செய்தார்கள். பகலெல்லாம் அவர்கள் இது மெடிக்கல் ஒர்க் செய்வாங்க, இரவில் டிரான்ஸ்லேஷன் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு குறுகிய காலகட்டத்தில் கிராம் ஸ்டெயின்ஸ் ஒரியா பாஷை, சந்தாலி பாஷை, ஹோ என்ற அந்த ஆதிவாசிகள் பாஷையெல்லாம் படித்து நன்றாக தேர்ச்சி பெற்று புதிய ஏற்பாட்டை அவர்களுக்கு கொடுத்தார். ஜஸ்ட் ஒரு 15 இயர்ஸ். அவங்க எவ்வளோ உழைத்திருப்பார்கள் கொஞ்சம் யோசிப்பார். இன்னைக்கு குஷ்டரோகிகளை பார்க்கறதுக்கே நம்ம அருவருப்பாக தெரியுது இல்லையா? அப்படி நினைக்கக்கூடாது. அவர்களை தொட்டு குணப்படுத்தி
கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அந்த ஹோலிஸ்டிக் மிஷன் என்பதை கடவுளை போல அவர்கள் செய்தார்கள். அன்னை தெரேசாவுக்கு பிறகு அதிகமாக பேசப்படுகிறவர்கள் இவர்கள் தான். கிராம் சயின்ஸ் கடைசியில் அவர்களுக்கு என்ன பரிசு கிடைத்தது? உயிரோடு எரிச்சிட்டாங்க. அந்த அம்மா அவர்களை மன்னித்தார்கள். அந்த ஒரு விஷயம் உலகம் முழுவதும் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினது, ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தினது. இப்படியும் ஒரு கடவுளா என்று சொல்லி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த 2 பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, 9 வயசு 8 வயசு 11 வயசு, தீமோத்தேயு பிலிப், ஊட்டி கான்வென்ட்லேருந்து படிச்சிருந்த பிள்ளைங்க லீவில் போனாங்க. மனோகர் இது பரியாப்பாள் ஒரிசா, அந்த பிள்ளைங்களை எரிச்சி கொண்டுட்டாங்க. கொல்லும் போது என்ன நடந்தது தெரியுமா? நம்முடைய தேசத்தின் ஒரு பெரிய தலைவர் சொன்னது, இட் இஸ் an இன்டர்நேஷனல் கன்ஸ்பைரசி என்று சொன்னார். இது வெளிநாடுகளுடைய சதி என்று சொல்லி, ஆனால் செய்தவர்கள் உள்ளூர்கார். அதுதான் கடவுள் சொல்கின்ற ஒரு காரியம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் என்று சொல்லி, இப்படியெல்லாம் அவர்களுக்கு வேதனை வந்த பிறகு கூட 2005 அவர்களை கௌரவித்து, கிராம் சயின்ஸை கௌரவித்து இந்திய தேசம் அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தது. போஸ்டுமஸ்லி அவர் மரித்த பிறகு அவர் கிடைத்த ஒரு பட்டம். இயேசுவோர் இயேசட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி இன்றைக்கும் சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏராளமான ஊழியக்காரர்கள் வந்து இங்கு ஊழியம் செய்ததுனால நீயும் நானும் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவான் ஒரு கோதுமை மணியானதனால் ஒரு சவுல் எழும்பினான். அதே போல தோமா இரத்த சாட்சியானதுனால இன்றைக்கு இந்தியர்களாகிய நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கரிசனை உனக்கும் எனக்கும் வராதா? நம்முடைய குடும்பத்து மக்களுக்கு, நம்முடைய உறவினர்களை குறித்த ஒரு கரிசனை வராதா? அவர்களை மாற்ற வேண்டும், அவர்களை கடவுளுடைய மந்தையில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கரிசனை மனதுருக்கம் நமக்கு வேண்டாமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு இருண்ட ஆப்பிரிக்காவிலே சுவிசேஷ தீபம் ஏற்றியதனால அவர் இங்கிலாந்தில் இருக்கின்ற வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பே என்ற ஒரு பெரிய பெரிய சீமான்கள், பெரிய பெரிய தலைவர்கள், மேதைகள் அடக்கம் பண்ணுகின்ற இடத்துல அவரை புதைத்தார்கள். அவர் செய்தது என்ன? இருண்ட கண்டத்தில் சுவிசேஷ தீபத்தை ஏற்றினார். ஒரு ஜிம் எலியட் நரமாமிச பட்சிகள் மக்கள் மத்தியில போய் ஊழியம் செய்து அவருடைய தலையும் உடலும் வெட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இரத்த சாட்சியாக மரித்ததினாலே கடவுளுடைய மக்களாக இன்றைக்கு ஈக்குவடார் நாடு இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய ஊழியத்துக்கு அனுப்புகின்ற போது பல பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கூட நம்முடைய மக்கள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டில் கூட அப்படி நாம் செய்கின்ற போது அதாவது 19:5 பார்க்கும்போது, என் உடன்படிக்கையை நீங்கள் உள்ளபடி கேட்டு அந்த வாக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சம்பத்தாக இருப்பீர்கள். you will be my treasured possession என்று சொல்கிறார். நாம் கேட்கின்ற போது, அதன்படி செய்கின்ற போது, because love is a root and obedience is a fruit, இல்லைங்களா? obedience is a fruit. நாம் கீழ்ப்படுகின்ற போது தான் அந்த கனியை நாம் வெளிப்படுத்த முடியும். உண்மையிலேயே நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அதை அந்த வேரின் ஆழம் நம்மில் இருக்கின்ற போது நாம் கீழ்ப்படிய முடியும், கடவுளுக்கு சாட்சி பகர முடியும், கனி கொடுக்க முடியும். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காது, மறுபடியும் லாக்டவுன் ஏற்படுமோ ஏற்படாது தெரியாது. ஆனால் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற இந்த காரியத்தை நாம் செய்வோம். கடவுளுக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடுவோம். Yes.
வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் விசேஷமாய் உம்முடைய நேசகுமாரனை தந்த தயவுக்காகவும் உம்முடைய சித்தத்தின் வெளிப்படுத்துதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்தை செம்மையான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே விடாமுயற்சியாய் நற்செய்திகளை செய்து வரும்படி தேவரீர் அதை எங்கள் இருதயங்களில் நாட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதுமாய் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களை ஆண்டவரே உடைய ஆளுகளில் கூட்டி வந்து சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சுவாமி, நாங்கள் உண்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவரே சுவாமி உறுதுணையாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்துகின்ற ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையினுடைய லீகல் அட்வைசராக இருக்கின்ற அட்வொகேட் பெஞ்சமின் பிராங்க்லின் ஐயா அவர்களுக்காகவும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களை அதிகமாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்து சுவாமி. கர்த்தாவே, இந்த நேரத்தில் என்னுடைய திருச்சபையினுடைய முகாமை சங்கத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற உடைய ஊழியத்தை அதிகமாக நீர் ஆசீர்வதியும். பல பிரயாசங்களின் மத்தியிலே கர்த்தாவே சீரும் சிறப்புமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உடைய கிருபை இருக்கட்டும். அவர்களை ஆண்டவரே சுவாமி தனித்தனியாகவும் பேர் பேராகவும் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகின்ற ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷ நிகழ்வுகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த COVID-19 சுவாமி இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆண்டவரே இது ஒரு பேண்டமிக்காக கர்த்தாவே பரவி ஆண்டவரே மக்களை கொன்று குவித்து வருகின்ற சூழ்நிலையில கர்த்தாவே நீர் மனம் இறங்கி கூடிய சீக்கிரத்தில் இதற்கு ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கும்படி செய்திருக்கிறோம். இதன் மூலமாக என்னுடைய மக்கள் ஆண்டவரே காக்கப்பட, அவருடைய உயிர்கள் காக்கப்பட கிருபை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதியினால் நிரப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சுவாமி. கர்த்தாவே, பார்டர் பகுதியில் சைனா, நேபாள், பாகிஸ்தான் என்று சொல்லி எல்லையோர பிரச்சனைகள் ஆண்டவரே தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு சுவாமி. இதன் மத்தியிலே ஒரு போர் ஏற்பட்டால் எவ்வளவு மோசமான நிலைமை ஏற்படும். ஆகவே அங்கு ஒரு சமாதானம் ஆண்டவர் நிலவ கிருபை செய்திடும். அதே போல கர்த்தாவே, வெள்ளத்தினாலும் சுவாமி புயலினாலும் பூமி எதிர்ச்சிகளினாலும் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை வேதனையை தவிக்கின்ற மக்களுக்காகவும் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களுக்காகவும் கர்த்தாவே சுவாமி தங்களுடைய கர்த்தாவை வாழ்வாதாரங்களை இழந்த மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தந்தைக்குரிய அன்பினாலே கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் சுவாமி அவர்களுக்கு நீர் கொடுத்து அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளையும் ஆண்டவரை ஏற்ற நாளில் அவர்கள் கொடுத்ததாக நீர் வழிநடத்த மாதிரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கிருபை காருண்யம் எங்களை தொடர்ந்து வழிநடத்திட்டு சுவாமி. இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய எந்த காரியத்தையும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார் உமது ஒன்றான குமாரனை எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை நிமித்தமும் மரணத்தின் நிமித்தமும் தேவரீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்று மிக பணிவன்பாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் அடுத்த பாடலை நாம் பாடுவோம். 586வது பாடலை நாம் பாடுவோம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே. பாடலை பாடுகின்ற போது நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாத காணிக்கையும் கூட முன்பதாக வந்து கொடுக்காமல் நீங்கள் தட்டுகளிலே நீங்கள் போடும்படி அல்லது இந்த காணிக்கை உரையிலே நீங்கள் போடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அற்புதமே
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலுமாய் கடவுளுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு இருக்கின்ற திருவாளர் மனோராஜ் ஐயா அவர்கள் என்னுடைய மூத்த அண்ணன். அவர்களுக்கு கடந்த நாட்களிலே மைல்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு கடவுள் சுகத்தை கொடுத்தார். இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி செலுத்த அவர் வந்து முழங்கால் படிட்டு இருக்கார். அதே போல இந்த நாளில் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அருமை மகள் ஏஞ்சல் ஜெனிஃபருக்காகவும் இந்த நேரத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் அல்ல நித்திய கடவுளே, உடைய சன்னிதானத்திலே முழங்கால் படிட்டு இருக்கின்ற உடைய பிள்ளைகள் திருவாளர் மனோராஜ் ஐயா அவர்களுக்காகவும் கர்த்தாவே ஏஞ்சல் ஜெனிஃபருக்காகவும் ஆண்டவர் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று உடைய ஒத்தாசையினால பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே நன்றி செலுத்த வந்திருக்கின்ற உடைய மகனை அதிகமாய் நீர் ஆசீர்வதியும். அவர் கிருபையை கொடுத்திருக்கின்ற உடைய மனைவி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய மகள் ஆண்டவரே சுவாமி ஏஞ்சல் ஜெனிஃபர் இந்த நாளிலே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற போது கர்த்தாவே சுவாமி உடைய மகளுக்கு புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய தரிசனத்தையும் கொடுத்து கர்த்தாவே இந்த வாலிப பிராயத்திலும் அறிகின்ற அறிவிலே இன்னும் மென்மேலும் வளர்ந்து கர்த்தாவே சுவாமி ஒரு நல்ல கர்த்தாவே சுவாமி கூடிய சீக்கிரத்தில் நல்ல வாழ்க்கை துணையை நீர் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உங்களுடைய சன்னிதானத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய எளிய காணிக்கையை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து கர்த்தாவே ஸ்தோத்திர காணிக்கையும் ஆண்டவரே மாத காணிக்கையும் மற்றுமாய் சுவாமி கர்த்தாவே அவர்கள் சுவாமி திருச்சபை மக்கள் கொடுத்திருக்கின்ற மனப்பூர்வமான காணிக்கைகளை சுவாமி உடைய பாத்திரங்கள் அறிக்கை செய்கிறோம். இவர்களை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இவைகள் உடைய ஊழியத்திற்கு என்று பிரயோஜனப்பட கிருபை செய்துள்ளோம். இவைகளோடு எங்களையே ஜீவ பலிகளாக காணிக்கையாக உடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதுமாய் திருவிருந்திற்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நம்மை கடவுளுடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். திருவிருந்தாளிகள் அனைவருமாய் எழுந்திருந்து 18ஆம் பக்கத்தில் உள்ள பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் வெகு விதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கிடுகிறேன். ஆதரவுள்ள சுவாமி, நான் நரத்தில் எழுதி நியாயமாய் என்னை உடைய சமூகத்தை விட்டு தள்ளாதே. தேவரின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்துள்ளோம். இனி நான் சாகும் வேளையிலே உடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்தம் பண்ணிடுறோம் சுவாமி, ஆமென். இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் நாம் மௌனமாக இருந்து நம்முடைய எல்லா பாவ குற்றங்களையும் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஆண்டவர் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம்.
வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள்
பங்காளிகள் வந்து பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பந்தியிலும் 2 மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள். ஒருவர் இங்கே, ஒருவர் இங்கே. 6 அடி இடைவெளி விட்டு இதனை நாம் பின்பற்றுவோம். அடுத்தது, உங்களுடைய நாக்கிலே அப்பத்தை வைக்காதபடிக்கு கையிலே கொடுக்கப்படும். கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் புசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உங்களுடைய வாய்களை நன்றாக திறக்கின்ற போது உங்களுடைய வாயின் மேல் படாமல் கடவுளுடைய பரிசுத்த ரத்தம் வழங்கப்படும். ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடல் எண் 590, சாங் நம்பர் 590. அதே போல இங்கே வந்து முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். ஏனென்றால் நின்று கொண்டால் முடியாது, அது வாய் டச் ஆகிடும். ஸோ அதனால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்கி பூசிகள் கிறிஸ்துவுடைய திரு சரீரம் பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக விடப்பட்டது. Amen.
பற்றி கொள்ளும் திட விசுவாசத்துக்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கும் மனலான சிநேகத்துக்கென்றும் இதை எங்களுக்கு பலிக்க பண்ண வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் யுகா யுகங்களாய் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சர்வத்துக்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரிந்து நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பாரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக சுவைத்து உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். May God bless you all.